சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமே. அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் இன்றும் என்றும் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். எதற்கு அப்படி சொல்ல முடியும்? இந்த காலை வேளையில கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். யோவேல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, யோவேல் 2:26 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். எப்படி அதிசயமாய் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென். சம்பூர்ணமாய் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காலைவெல்ல தேவனை சம்பூர்ணமாய் அதிசயமாய் அதிசயத்தை பார்க்கும்படியான காரியங்களை செய்து தேவன் ஆலயத்தில் நிற்க வைத்திருக்கிறார். ஆமென். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கீழே இருக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எந்த ஜனம் துதிக்கின்றதோ, எந்த ஜனம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதோ, எந்த ஜனம் தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கிறதோ, அந்த ஜனத்தை தேவன் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. சொல்லுங்களேன், பக்கத்தில் கரத்தை பிடிச்சு, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மோடு யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கரங்களை தட்டி சத்தமா ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பாடி ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. சேர்ந்து சொல்லாம, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. சத்தத்தை உயர்த்தி, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் உங்கள் சத்தத்தை உயர்த்தி, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்யலாமா? விசுவாசத்தோடு கூட சேர்ந்து சொல்லாமா? வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்படியே தேவனை துதிக்கலாமா? வெட்கப்பட்டு நம்ம ஒருபோதும் போக மாட்டோம். காரணம் நம்மோடு கூட அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவஜனமே கலங்காதீங்க. என்னோடு கூட பிரச்சனை கூட யாரு என்று கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, வசிப்பதனால, ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட நடப்பதனால கவலை வேண்டாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி லூயா ஹல்லேலூயா 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 ஹல்லே. சத்தத்தை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? லூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஓலா ரிகாமா லாரபோ ஷபதல ரகதலரபா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கண்களை மூடி எந்தெந்த காரியங்கள்ல இந்த வருஷம் முழுவதும் வெட்கப்பட தேவன் விடவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எந்தெந்த காரியத்தில் தேவன் நம்மளை வெட்கப்படுத்தலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவோ காரியங்களை தேவன் வெட்கப்பட விடவே இல்லை. எவ்வளவு முறை பாவம் செய்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள், எவ்வளவு முறை தேவன் மறுதலிச்சாலும், எவ்வளவு முறை அவரை வணங்காமற் போனாலும், தேவனை சேவிக்காமற் போனாலும், ஒரு நாளும் தேவன் கைவிடவும் இல்லை, வெட்கப்படவும் விடவே இல்லை. தேவஜனமே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த 8 மாதமும் வெட்கப்பட விடாமல் சத்ரு இப்ப விழுந்துருவான், இன்னைக்கு விழுந்துருவான், நாளைக்கு விழுந்துருவான் என்று ஆண்டவரை கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே ஜெயக்கொடியாய் வந்தீரே. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஜெயக்கொடியாய் வந்தீரப்பா. எங்களை வெட்கப்பட்டு விடவே இல்லப்பா. நீங்க மனிதர்கள் முன்பாக நீங்க வெட்கப்பட விடல. உங்களுடைய இருதயத்தை திறந்து தேவனிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் வெட்கப்பட சத்ரு நினைச்சான், இந்த காரியங்களை நான் விலை நினைக்கலான்னு சொல்லி அவன் பிளான் பண்ண, ஆனா ஒருபோதும் என்னை அவமானப்படுத்த விடல. ஆண்டவரே என் குடும்பத்தை அப்படி விடல, என் தொழில் அப்படி விடல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா அந்த அன்பை நினைச்சு இந்த காலை பொழுதுல நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காலை வெள்ளாண்ட தெளிவா பேசுறார் நம்மோடு கூட. அவர் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கும் பொழுது வெட்கப்படுகிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும். ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் மாறி போகும். வியாதியின் உட்கூறுகள் இயேசுவின் நாமத்தில் விலகும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஓலா ராபோ ஷபாதாலா ரிகாபாலா ரமோ ஷபாதாலா ரகதாலா ரபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி இதயத்தில் சுமந்தீரே. நன்றி இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. கரங்களை உயர்த்தி எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி இதயத்தில் சுமந்தீரே. நன்றி கருப்போல
போல காத்தீர நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. கரங்களை உயர்த்தி நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, சிதையாமல் சுமந்திரப்பா. உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஓ எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தாரே எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவர். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி நன்றி நன்றி. இதை போல காத்தீரே நன்றி, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. சத்தத்தை உயர்த்தி சொல்லாம ஒன்றுமே ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. வானத்திற்கு நேர கரங்களை உயர்த்தி எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை குடும்பங்களை சுமந்தீரேப்பா, பிள்ளைகளை சுமந்தீரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு போல சுமந்தீரே நன்றி. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லாமா? எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோயி எல்ரோயி, அவர் நம்மையும் கண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை குடும்பத்தை கண்டிருக்கிறதே. சொல்வே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சும்மா வார்த்தையில் சொல்லல. சூழ்நிலை அனுபவிக்கும் போது நமக்கு தெரியும் எத்தனை காரியத்தில் தேவன் நம்மை மறக்காமல்
மறக்காமல், மனிதர்கள் மறந்தாலும் அவர் மறக்காமல் நம்மை நடத்தி வந்தாரே. எத்தனை பேர் சொல்ல முடிந்த காலை பொழுது, ஆண்டவரே என்னை நீங்க மறக்கலப்பா, என் குடும்பத்தை நீங்க மறக்கல ஆண்டவரே, என் சபையை நீங்க மறக்கல ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. அந்த அன்பின் தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த அன்பின் கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு என்றும் மாறாதது ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். ஓ, அவர் செய்த அதிசயங்கள், ஹல்லேலூயா, அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாத ஆண்டவரே. அவ்வளோ நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அங்கங்கே வேடிக்கை பார்க்காம ஒரு பயபக்தியோடு கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மாத்திரம் நினைச்சு அநேக காரியங்கள் பிசாசை நம்ம கொண்டு வர அதெல்லாம் தூக்கி போட்டு தேவன் செய்த நன்மைகளை, தேவன் செய்த கிருபைகளை, தேவன் கொடுத்திருக்கிற அநேக காரியங்களை நினைத்து தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஓலா ரகா தாலரபோ ஷமலா ரிகபலா ரகா தாலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் லார்ட் ஜீசஸ். Thank you Holy Spirit. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்றும் கைவிடாத தூயவரே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி ஒரு வாஞ்சியோடு சேரணுமே அப்பா, இன்னும் கிட்டி சேர. கரங்களை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம்.